Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இவர்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக நான் 7 மலை கடந்து வீரப்பனை பார்த்து போறதே எனக்கு பாராட்டே வச்சது. 97ல பிரம்மாண்டமான பாராட்டு, சும்மா சொல்லக்கூடாது. போஸ்டா ஒட்டிருக்குங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எல்லா இடத்துலையும். போஸ்டா இருக்கும், யார் யாவருன்னு கேட்டு நம்ம வாழ்த்துக்கள். உலக மனிதனத்துக்கு இவ்வளவு தூரம் ஆதரவாக நிற்கிற மக்கள் அனைவருக்கும், வாக்காஸ் அனைவருக்கும், அருமை நண்பர்கள் அனைவருக்கும். நக்கீரன் கோபால் அவர்கள் என்னை கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப என்னுடைய ஹீரோ. என்னுடைய ஹீரோ அஜித் விஜயெல்லாம் கிடையாது, இவர் தான் ஹீரோ. ஏன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சொல்கிறாரு, அவருடைய ஆஃபீஸே சொன்னாங்க. நக்கீரன் கோபால் போன்றவர்கள் ஐக்கிய சபையில் போய் சமாதான குழுவர்களாக நியமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்னா 60 வயதுக்கு மேலே இருந்தால் இளைஞரணியில் வச்சுக்கலான்னு பாரை மாற்றிட்டோம். 70 வயசுக்கு மேலே போனதான் இளைஞரணி. இந்த செல்வமணி இருக்காரு பாருங்க, 72 தான். நக்கீரன் கோபால் அவர்களையும், ஐயா பாரி அவர்களையும், அண்ணன் அன்பு அவர்களையும், மாமன்ற உறுப்பினர் திலேர் ஐயா அவர்களையும், அண்ணன் குட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதை விட பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஈவெண்ட் என்னன்னா, 155 மரங்களை வைக்க போகிறோம். 155 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி இது. இதை வருடம் இன்னும் தொடர வேண்டும் என்பது இந்த மீட்டிங்குடைய குறிக்கோள். ஐயா ரத்ன சுருக்கமா நிறைய பேசுவாங்க. நன்றி, உங்களை மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்பயே கேட்டேன், இப்போ தான் உட்காந்து கேட்டேன், உலக பூமி தினம். உலகமும் பூமியும் ஒன்று தானே என்ன? உலக மண் தினம் அப்படி தானே சார்? உலக சாயில் தினம் அப்படி வச்சுக்கலாமா சார்? சின்ன பிள்ளையில உலகம்னா பூமின்னு தானே சொல்லி தந்துருக்காங்க. உலக மண் தினம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த உலக மண் தினத்தை கொண்டாடுறதுக்கு மெனக்கெட்டாங்க போகிறேன். இந்த எங்கள் ராமநாதன்லேருந்து, எஸ்னரா நிர்மல்லேருந்து, ஆமாம், ரொம்ப நாளாக உலக மண் தினம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எத்தனை வருது. ராமநாதன் அதை நம்ம பாசிக்க சொன்னால் நோண்டிக்கிட்டே இருப்பார், எப்போ அனுப்பிட்டே இருப்பார். ஆனால் வருதுன்னு. இந்த ஆர்வம் தான் நம்மளை காப்பாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. நான் இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷனில் நான் இல்லை, ஆனால் வாக்கர்ஸில் நானும் இருக்கேன். எங்கள் குட்டி அன்பு பேசினார்ல, இப்போ அவர் சேரார். அவரே சொல்லவே இல்லை. தலைவர் நீங்கள் சேராரா? நீங்கள் அன்பு குட்டி அன்பா பிரசிடென்ட், ரைட்டு. அந்த வாக்கரில் நானும் ஒரு ஆள். நம்ம அப்போது நிர்மல்னு வராரு, எங்கள் லைன்ஸ் கவர்னர் வராங்க, எங்கள் போஸ்னே வராரு, பாரி வராரு. இதில் இந்த பாரி திருவாரூர், நாங்களாம் ஒன்றா மண்ணு போட்டவங்க. இவர் எங்கள் ஊருக்காரரு பரமக்குடி. சிவகங்கை. நிர்மல் என்னென்னா, எனக்கும் அவருக்கும் என்னென்னா, இவர்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக நான் 7 மலை கடந்து வீரப்பனை பார்த்து போகிறதான் எனக்கு பாராட்டே வச்சது. 97ல் பிரம்மாண்டமான பாராட்டு, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் எங்களுக்குள்ளே டச் இருக்குது. அப்போ எல்லோரும் வராங்க, எல்லோரும் மரம் நடுறாங்க. நான் தான் மரமே இருக்கேன், என்ன மரம் அப்படின்னு. மரத்துக்கு முதல்ல வெயில் வேணும்ல என்ன, ஏன்னா மரம் அடர்த்தியாக இருக்குது. அதெல்லாம் இடமெல்லாம் பார்த்தாச்சுன்னு அப்படின்னாரு நம்ம ராமநாதன். எல்லாம் பார்த்து தான் வச்சுருக்கோம் எல்லாமே. சரி, மரம் வச்சா தண்ணி யார் ஊற்றுறதுன்னு கேட்டேன். தண்ணி ஊற்றுறதுக்கு எங்கள் திலகர் தான் ஏற்பாடு பண்ணிடுவார். நான் திலகர் எப்படி தெரியுன்னா, நான் முகப்பேருக்கு வரும்போது சுற்றி போஸ்டாக ஒட்டியிருக்குங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையும். போஸ்டாக இருக்கும், யார் யாவருன்னு கேட்டே இருங்க. நம்ம கவுன்சிலர் தான், நம்ம ஏரியா கவுன்சிலர் தான்.
அவருடைய கட்டுப்பாடில் இருக்கிற பார்க்கு. அந்த பார்க்கில் என்னை வந்து ராமநாதன் ஒரு பெரிய திட்டம்லாம் சொன்னார். நடுவில் ஃபவுண்டனா நான் கேட்டேன், ஃபவுண்டன்லாம் எப்படி சரியாக இருக்குமான்னு பாரிட்ட கேட்டேன். உங்கள்கிட்ட தான் கேட்டேன். ஆமாம் வச்சிடலாம், அவரை வச்சு தான் வைக்கணுமா? இன்கம்மி பார்க்குனா வச்சு அது நடுவில் ஃபவுண்டன்னா நம்மளாம் போகலாமா? ஓ அது அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். உலக மனிதனத்துக்கு இவ்வளோ தூரம் ஆதரவாக நிற்கிற மக்கள் அனைவருக்கும், வாக்காளர் அனைவருக்கும், அருமை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். உலகில் எத்தனையோ தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் தினம், காதலர் தினம், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற வகையிலே ஒரு தினம் என்றால் அது உலக தினம் மட்டும்தான். அனைத்து தினங்களிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் என்றால் அது உலக தினம் மட்டும்தான். நாம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதை விட நம்மால் மற்றவர்கள் என்ன பலனடைந்தார்கள் என்று பார்த்து நாம் வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு மரத்தையாவது நட்டு போக வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆக்சிஜன் வந்து ஒரு எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா மரங்களால் மட்டும்தான் இது வந்து ஆக்சிஜன் இருக்குது. நம்ம அதை வந்து அந்த யோசனை நம்மளுக்கு இல்லை. நம்ம மரத்தை வந்து ஒரு இடத்துலையும் வெட்டிட்டு இருக்கோம், டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஒரு டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் அதில் எத்தனை உயிரினங்கள் அழியுது, அதனால் எத்தனை ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து எல்லாருமே ஆக்சிஜன் டேங்கோட நம்ம இருக்கிற மாதிரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம இங்கே நடுற இந்த ஒரு 200 செடி மரம் சொல்கிறாங்க. அந்த ஒரு செடியும் வந்து ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அது நல்லா வளருதா, அது தண்ணி ஊற்றுறாங்களா அப்படின்ற மாதிரி இந்த முயற்சி எடுத்து இந்த பார்க் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தலாம். முகப்பேர் ஏரி திட்டத்தில் இருக்கும்போது முதல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அப்போலாம் நான் சிறு வயசாக இருக்கும், ஆனால் ஒரு 25-24 வயசு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நேம் போர்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அது சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். இப்போது 82 வயதான இளமையாக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஒரு 3-4 மாதங்கள் முன்னாடி ஆர்டிசியும் வந்து இந்த பார்க்குடைய தன்மைகளை அறிந்து கொண்டு கிட்டத்தட்ட 1,50,00,000 சேங்ஷன் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் அன்னைக்கு இப்போ லாஸ்ட் மீட்டிங்கும் வந்து ஜோன் வார்டு குழு மீட்டிங்கில் அவர் வந்ததால் சில விஷயங்களை எடுத்து சொன்னேன். கண்டிப்பாக இந்த பார்க் வந்து மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம ஜோன்லேயும் நம்பர் 1 இருக்கும், நம்ம வார்டு தான் நல்லா இருக்குன்றதை சொல்லி அருமை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்னா 60 வயதுக்கு மேலே இருந்தால் இளைஞரணியில் வச்சுக்கலான்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்லி இளைஞரணி மட்டும்தான் இருந்தது, மீதி அமைப்பெல்லாம் இல்லை. அதனால அந்த பாரை மாற்றிட்டோம். 70 வயசுக்கு மேலே போனால் தான் இளைஞரணி. இந்த செல்வமணி இருக்காரு பாருங்க, 72 தான். அவர் அப்படி ஒரு வேலை பார்க்குறாரு. இப்படி இங்கே இருக்கிறது பூரா அது மாதிரி. இந்த இந்தியாவிலேயே அதிக பசுமை உள்ள ஒரு மாநகராட்சி எதுன்னா நொய்டா. 50% கிரீன் கவர். சென்னையோட கிரீன் கவர் எவ்வளவு? அரசாங்கம் சொல்வது 5%. சமீபத்தில் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்து 2.8% தான் சென்னையோட கிரீன் கவருங்கிறாங்க. நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், ஐயா அரசு 5 சொல்லுது, நீங்கள் 2.8 சொல்கிறீங்களே, அதுக்கு என்னையா விளக்கம்னு. அவர் சொன்னார், பசுமையாக இருக்கிறது பூரா அந்த கிரீன் கவரில் வராது, அடர்த்தியாகவும் அதனால் இந்த பயன் விளையக்கூடியதை மட்டும்தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம், அதனால் 2.8% மட்டுமே அப்படிங்கிற. அதனால் நம்ம அண்ணன் கேட்டாங்கல்ல எங்கே இடம் இருக்குன்னு, இடம் தேவை மனதில் தான். மனதில் இருந்தால் தரையில் இடம் இருக்கிறது. we work beyond our boundaries ன்னு சொல்லுவோம். கருவறைக்கும் கல்லறைக்கும் வாழுகின்ற இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான பூமியை நம் தாயை விட மேலாண்மையாக பாதுகாக்க வேண்டும். மரத்தை வச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாத்து வளர்க்கணும். நீங்கள் வெளியில் வச்சா வராது. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மியாபாக்கி ஃபாரஸ்ட் பண்ணோம் வியாசப்பாடியில், 5 ஏக்கர். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. 1993 நினைக்கிறேன். இது வந்து காப்பாற்றுவது ஒரு பட்டா போட்டது ரெடி பண்ணிட்டார். அப்போ இவரை மாதிரி இல்லை, அப்போ இருந்த வேறு அரசியல்வாதி இந்த மண்ணை கொட்டி பட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த ஏரி அப்போ காப்பாற்றப்பட்ட எடுத்த முயற்சி அன்றைக்கி யார் கலந்துக்கிட்டோம் ஆனால் பாராட்டுக்குரியவர்கள். அதான் இன்றைக்கி ஒரு அழகான ஏரியா பார்க்குறோம். இந்த முகப்பேருடைய பேரன்ற முறையில்
இந்த வேர்ல்டு எர்த்டே அன்னைக்கு இந்த பகுதியை தூய்மையாக பசுமையாக வைக்க அரிமாசத்தை சேர்ந்து பாடுபடுவோம்னு சொல்ல ஆசைப்பட்றேன். அதனால் எல்லாமே சம்பிரதாயங்களை தவிர்த்து நம்ம அன்னை பூமியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து என்னை வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப என்னுடைய ஹீரோ வந்து அஜித் விஜயெல்லாம் கிடையாது, இவர் தான் ஹீரோ. ஏன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சொல்கிறாரு. அவருடைய ஆஃபீஸே சூறையாடினாங்க. அப்போ தான் நல்லா கவனிக்க, 2 மாநிலத்துக்கு பெரிய மோதல் உருவாக இருந்தது அப்போது. ஏன்னா அது வந்து ஒரு கன்னடத்து பிரபல கதாநாயகனை ஒரு தமிழ்நாட்டு வீரப்பன் கடத்திட்டார். அதான் விஷயம். தமிழர்கள் 2 ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்போது இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போகிறதா இருந்தோம். அப்போ கலைஞர் வந்து போகக்கூடாதுன்ட்டாருன்னு, உன்னை வச்சு தமிழ்நாட்டுக்கு 100 கோடி கேட்பாங்க, போகக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் இவர் போய் அதை சாதிச்சார். சாதாரண விஷயம் இல்லை. அவன் வந்து மேடான்னு தெரியாது. ஆனால் உயிரை பணையை வச்சு போன அவருடைய செயல் என்றைக்கு மறக்க முடியாது. நான் நினைக்கிறது இப்படிப்பட்ட நம்ம நக்கீரன் கோபால் போன்றவர்கள் ஐக்கிய சபையில் போய் சமாதான தூதுவர்களாக நியமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னா, இந்து ராம் அவர்களையும் நம்முடைய அன்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களையும் வச்சு ஒரு விழா எடுக்கிறோம். அது வந்து விழா இல்லை, அது நம்புங்க, இந்திய சரித்திரத்தை மாற்றும், தமிழ்நாடு சரித்திரத்தை மாற்றும். அப்படிப்பட்ட விழா. சரி, எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட வாசல் ஒருத்தருக்கு, அதான் ஃப்ரெண்டு இவருக்கு, நம்ம நக்கீரன் கோபாலுக்கு. ஆனால் அவரே வந்துட்டாருங்க. ஒரு இந்து ஃபோட்டோகிராஃபர் வந்தார். ராம் பார்க்கணும், நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு அவர். ஸோ எல்லாமே இந்த பார்க் இங்கே வந்த உடனே நடக்குது எல்லாம். அப்படி சொல்லி விடுங்க, இந்த பார்க்க வந்தால் நீ நினச்சது நடந்துடும். ஒரு மூட நம்பிக்கை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.